குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 18 சித்தர்கள் வரிசையில் அகத்தியர் அவர்களுடைய பாடல்களும் விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 30 பாடல்கள் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் 31 முதல் 35 வரையான பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்க்க போகிற பாடல் 31. ஈரெழுத்தும் ஓரெழுத்தும் ஆகி ஆங்கே இயங்கி நிற்கும் அசபையப்பா மூலத்துள்ளே வேரெழுத்தும் வித்தெழுத்தும் இரண்டும் கொண்டு வித்திலே முளைத்தெழுந்து விளங்கி நிற்கும் சீரெழுத்த யூனி நல்ல வாசி ஏறி தெருவீதி கடந்த மணிமண்டபத்து சாரெழுத்தின் உட்பொருளாம் பரத்தை நோக்கி சார்ந்தவர்க்கு சித்தி முத்தி தருமேதானே. இதுதாங்க அந்த பாடல். ஈரெழுத்து அப்படிங்கிறது நம, ஓரெழுத்து அப்படிங்கிறது ஓம், வேரெழுத்து அப்படிங்கிறது ஊ, விதையெழுத்து அப்படிங்கிறது ஆ, சீரெழுத்து அப்படிங்கிறது முத்தி அப்படின்னா வீடு பேரு. ஸோ இந்த பாட்டுக்கு பொருள் என்ன அப்படின்னா, இரண்டு எழுத்தான நம என்பது ஓம் என்ற ஓரெழுத்தாகி இயங்கும் அசபா என்றும் அம்ச மந்திரம் மூலாதாரத்தில் நிற்கும் வேரெழுத்தான ஊவும் விதையெழுத்தான ஆ என்பதும் இந்த இரண்டு எழுத்துக்களும் கூடி முளைத்து விளங்கும் சீரெழுத்தான என்பதை கவனித்து வாசியில் அதாவது மூச்சு காற்றில் ஏறி வீதியை கடந்து மணிமண்டபத்து ஆக்ஞாவுடன் சார்ந்து அதன் உட்பொருளான இறைவனை கண்டவர்க்கு சித்தியும் முத்தியும் தானே வாய்க்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 32வது பாடல். ஏகமெனும் ஓரெழுத்தின் பயனை பார்த்தே எடுத்துரைத்தும் இவ்வுலகில் எவரும் இல்லை ஆகமங்கள் நூல்கள் பல கற்றுக்கொண்ட அறிந்தமென்பர் மௌனத்தை அவனை நீயும் வேகா சாகா தலைக்கால் விரைந்து கேளாய் விடுத்ததனை உரைப்பவனே ஆசான் ஆகும் தேகம் அதில் ஓரெழுத்தை காண்போன் ஞானி திருநடனம் காண முத்தி சித்தியாமே. ஏகமெனும் ஓரெழுத்து அப்படின்னா தனிமையான எழுத்தான ஓம் அப்படிங்கிறது, ஆசான் அப்படின்னா குரு, தேகம் அப்படின்னா உடல், முத்தி அப்படின்னா வீடு பேரு. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, தனிமையான ஓம் எழுத்தின் பலனை பார்த்து எடுத்து சொல்லக்கூடியவர் ஒருவரும் இல்லை ஆகமங்கள் நூல்கள் பல கற்றோம் என்பார்கள் அவரிடம் வேகாக்கால் சாகாத்தலை என்றால் என்ன என்று கேட்டுப்பார். அதனை சொன்னால் அவர் குரு ஆவார். உடலிலே ஓம் என்பதை காண்பவனே ஞானி ஆவான். சக்தி சிவ நடனத்தை ஆக்ஞாவில் கண்டால் வீடு பேரு உண்டு. வேகாக்கால் என்பது பூமியாகும். சாகா தலை என்பது ஆகாயம் ஆகும். பஞ்சபூதங்களின் தலையாக இருப்பது ஆகாயம், காலாக விளங்குவது மண். இந்த தலையும் காலும் வாழ்வை குறிக்கும் பரிபாஷைகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதான் இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 33வது பாடல். குருவாக உமைப்பாகன் எனக்கு தந்த கூரறிய ஞானமது 10 பொருளாக சொல்லிவிட்டேன் அப்பா நீதான் பொருளறிந்தால் பூரணமும் பொருந்திக்கானே அருளாகாத் இந்நூலை பழித்த பேர்கள் அருணரகிர் பிசாசெனவே அடைந்து வாழ்வார் அருளாக ஆராய்ந்து பார்க்கும் பேர்கள் ஆகாயம் நின்ற நிலை அறியலாமே. இதுதாங்க அந்த பாடல். பழித்தவர்கள் அப்படின்னா இகழ்ந்தவர்கள் அப்படின்னும், பூரணம் அப்படின்னா இறைவன் அப்படின்னும், அருள் அப்படின்னா இரக்கம் அப்படின்னும் இல்ல கருணை அப்படின்னும் எடுத்துக்கலாம். ஆகாயம் அப்படின்னா வான் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, ஆசானாக உமா தேவியாரின் கருணையை எனக்கு அளித்தாய் சொல்லில் அடங்காத ஞானம் 13 சொல்லி வைத்தேன் இதன் பொருளை உணர்ந்து பூரணத்தில் பொருந்தி பார்க்கவும் அருளான இந்த நூலை பழித்தவர்கள் கொடிய நரகில் பேயாய் அலைவார்கள் கருணையுடன் இந்நூலை அறிந்தவர்கள் விண்ணில் வாழும் தேவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 34வது பாடல். பூரணமே தெய்வமென உரைத்தார் ஐயா பூரணத்தை இன்னதென்று புகழ வேண்டும் காரணத்தை சொல்லுகிறேன் நினைவாய் கேளு கலையான 16 பூரணமேயாம் மாரணமா மூலகத்தில் மதிமயங்கி மதிக்கெட்டு பூரணத்தை இகழ்ந்தார் ஐயா வாரணத்தை மனம் வைத்து பூரணத்தை வாசி என்ற சிவயோக வாழ்க்கையாச்சே. இதுதாங்க அந்த பாடல். பூரணம் அப்படின்னா முழுமை, அதாவது இறைவன். புகழ வேண்டும் அப்படின்னா கூற வேண்டும். வாசி அப்படின்னா சிவயோக பயிற்சி, அதாவது பிராணாயாமம் அப்படிங்கிற பயிற்சி. ஸோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, பூரணம் அப்படிங்கிற முழுமையான நிலை அப்படிங்கிறது இறைவன் மட்டுமே. அந்த முழுமையை இதுதான் என்று கூறவும் அதற்கான காரணத்தை சொல்லுகிறேன் உன்னிப்பாய் கேட்பீராக கலையான 16 பூரணமேயாகும் செடியை அறியாமல் கிழங்கில் மயங்கி செடியாகிய பூரணத்தை இழந்தனர் பூரணமான அந்த இறை
இறைவனை வாசி யோகத்தால் அதாவது பிராணாயாமத்தால் அறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிரம்மரந்திரத்தில் ஒளி வீசும் வல்லமையான கலைகள் 46 இருக்குங்க. மூலாதாரத்திலேயே குண்டலினி சக்தியின் ஆற்றலை பிராணன் அபானனுடன் சேர்த்து சுழுமுனை நாடியின் வழியாக பிரம்மரந்திரத்தில் அமைந்துள்ள 16 கலைகளில் பாய்ச்சினால் ஓஜஸ் அப்படின்னா உள்ளும், தேஜஸ் அப்படின்னா புறத்திலும் ஒளிவிட்டு பிரகாசிக்கும், இறை கருணை வந்தடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது 35வது பாடல். ஆச்சப்பா இந்த முறை 15 பேரும் அயன்மாலும் அரணோடும் தேவரெல்லாம் மூச்சப்பா தெய்வமென்றறிய சொன்னார். முனிவோர்கள் இருடியர் இப்படியே சொன்னார். பேச்சப்பா பேசாமல் நூலை பார்த்து பேரான பூரணத்தை நினைவாய்க்காரு. வாச்சப்பா பூரணத்தை காக்கும் போது வாசிநடு மையத்துள் வாழ்வார்தானே. இங்க 15 பேர் அப்படிங்கிறது 18 சித்தர்கள். அயன் அப்படின்னா பிரம்மா, மால் அப்படின்னா திருமால், அரண் அப்படின்னா சிவபெருமான், இருடியர் அப்படின்னா ரிஷிகள். சோ இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா, இந்த பிராணாயாமம் அப்படிங்கிற முறை 18 சித்தர்களால் ஆனதப்பா. பிரம்மா, சிவன், திருமால் மற்றும் அனைத்து தேவர்களுமே தெய்வமானது சுவாசம் தானே அப்படின்னு ஆராய்ந்து சொல்லியிருக்காங்க. ரிஷிகளும் முனிவர்களும் அதையே தான் சொல்லியிருக்காங்க. வீணாக தர்க்கம் செய்யாமல் சுவடியினை பார்த்து மூக்கின் எந்த துளை வழியாக சுவாசம் நடக்கின்றதோ அந்த சுவாசத்தையே பூரணம் என நினைவில் வைப்பாயாக. வகையாக சுவாசத்தினை காக்கும் போது சுழுமுனையான மூக்கு முனையில் சுவாசம் இயக்குவோர் நீண்ட காலம் வாழ்வார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 8வது வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.